நேயர்கள் அனைவருக்கும் எனது வணக்கம். டி. ராஜேந்திரன் அவர்களை பற்றி எங்களுக்கு தெரியும். TR என்று இன்று நாங்கள் பாசத்துடன் அழைக்கும் ஒரு சிறப்பான இயக்குனர். சிம்பு என்னும் நடிகரின் தந்தை. இன்னும் ஒரு ஆண் குழந்தையும் ஒரு பெண் குழந்தையும் அவர்களுக்கு இருக்கிறார்கள். இவருடைய மனைவி உஷா என்பதும் எங்களுக்கு தெரிந்த விடயம். இவர் கதாநாயகனாக ஆகிய கதையைத்தான் உங்களுக்கு கூற விரும்புகிறேன். ஆரம்பத்திலே ஒரு அழகான இயக்குனராக வித்தியாசமான மாறுபட்ட திரைப்படங்களை எடுத்திருக்கிறார் TR அவர்கள். அப்படங்களில் அவர் பாடலாசிரியராக, இயக்குனராக, இசையமைப்பாளராக, கதாசிரியராக மட்டுமல்லாமல் கௌரவ வேடங்களிலும் நடித்திருக்கிறார். ஆனால் இவருக்கு கதாநாயகன் ஆகும் எண்ணம் இருக்கவில்லை. அந்த கட்டாயத்துக்குள் தள்ளப்பட்டார் என்பதுதான் உண்மை. தான் தன் காதலிக்காக எழுதிய கதையை, தன்னுடைய காதல் கதையை நடிக்க சொல்லி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களிடம் TR சென்று கேட்டபோது ரஜினி அதுக்கு மறுத்துவிட, நானே களத்தில் இறங்குகிறேன் என்று தன்னுடைய உருவ அமைப்பு சினிமாவுக்கு ஒத்துப்போகுமா என்று ஒரு துளி கூட அவர்கள் கவலைப்படாமல், ஏனென்று சொன்னால் ஒரு கதாநாயகன் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்ற ஒரு வரையறை 80களில் இருந்தது. அதற்கு முன் 70, 60களில் இன்னும் பலமாக இருந்தது. நிறமாக இருக்க வேண்டும், கொஞ்சம் பெண்மையான முகம் அவர்களிடம் இருக்க வேண்டும், அழகிய புருவங்கள் இருக்க வேண்டும், கொத்து கொத்தாக வசனங்களை பேச தெரிந்திருக்க வேண்டும் என்றெல்லாம் இருந்தது சிவாஜி கணேசன், MGR அவர்கள் நடித்த காலத்தில். அதற்கு பின்வந்த காலத்திலும் அப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டார் என்ற ரஜினிகாந்த் கருப்பு உருவத்தோடு வந்து மக்கள் மனதில் சூப்பர் ஸ்டார் என்ற இடத்தை பிடித்தார் என்பது உண்மை என்றாலும் அதை பிடிக்க அவர் பாடுபட்டது நிறைய. அவர் கொடுத்த உழைப்பு அதிகம். அவர் ஒரு வித்தியாசமான நடிப்பை கொடுத்துத்தான் ரசிகர்களின் மனதில் இருந்தார். அவருக்கு அடுத்ததாக வந்தவர்கள் தான் T. ராஜேந்திரன் அவர்கள், ராமராஜன் அவர்கள், பாக்யராஜ் போன்றவர்கள். இதில் T. ராஜேந்திரன் அவர்கள் அழகான முடி கொண்டவர். அவருடைய அசைவுகளுக்கேற்ற மாதிரி அவருடைய தலைமுடியும் அசைந்து கொடுக்கும். அது அவருக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட். இருந்தாலும் தாடி வைத்துக்கொண்டு ஒரு கதாநாயகன் அவர் நடித்த அத்தனை திரைப்படங்களிலும் அந்த தாடியை நீக்காமல் நடித்தது என்பது ஒரு புதுமை என்று கூட கூறலாம். எங்களுடைய தமிழ் இயக்குனர்கள் தாங்கள் கதாநாயகனாக வரும் பொழுது தங்களுக்கான ஒரு ஸ்டைலை, ஒரு வடிவத்தை கொண்டு வந்து தமிழ் சினிமாக்குள் புகுத்துகிறார்கள். அதை மக்கள் ஏற்றுக்கொள்ளும் வண்ணம் அவர்கள் தங்களுடைய படங்களை எடுத்து விடுகிறார்கள். அந்த வகையில் TR அந்த தாடியோடு முதல் கதாநாயகனாக நடித்த படம் உயிருள்ள வரை உஷா. உஷா அவரது மனைவியின் பெயர். உயிருள்ள வரை உஷா என்று தனது காதலை எடுத்த படமாக கூட இதை கருதலாம் என நினைக்கிறேன். TR நடிக்க வரும் முன்னரே உஷா நாயகியாக நடிக்காட்டிலும் பல படங்களில் பலவிதமான பாத்திரங்களை, குணச்சித்திர பாத்திரங்களை ஏற்று நடித்து கொண்டு வந்த ஒரு நடிகைதான். இவருடைய படத்திலும் அவர் நடித்திருக்கிறார். இந்த படத்தை தன் காதலியை மனதில் வைத்து எழுதியதாக கூறும் TR அதில் வரும் நாயகன் ரஜினி ஆகத்தான் இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் எழுதியிருக்கிறார். ஆனால் ரஜினியால் ஏதோ ஒரு காரணத்தால் நடிக்க முடியாமல் போய்விட, இன்னொருவரை அந்த இடத்தில் வச்சு பார்க்க முடியாமல் தன் காதலியின் பெயரில் எடுக்கப்பட்ட உயிருள்ளவரை உஷா என்ற படத்திற்கு தானே நாயகனாகிறார். அவர் எழுதிய பாடல்கள் அத்தனையும் ஹிட் கொடுத்தது. அதில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்திரலோகத்து சுந்தரி ராத்திரி கனவினில் வந்தாளோ என்ற ஒரு அழகான பாடல். அதே போல வைகைக்கரை காற்றே நில்லு என்ற ஒரு பாடல், மிக அழகான பாடல். இன்றும் காதலில் தோல்வியுற்றவர்கள் இந்த பாடலை கேட்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. வைகைக்கரை காற்றே நில்லு, வஞ்சிதனை பார்த்தால் சொல்லு. இந்த பாடல் வரிகளையும் அவரே எழுதியிருக்கிறார். ஒரு பல்துறை பல்கலை நிபுணர் அவர் என்று கூறலாம். ஏனோ அவருக்குள் அத்தனை சிறப்புகள் எப்படி அமைக்கப்பட்டது என்பது ஒரு புதிர்தான். ஒரு மனிதனுக்குள் அத்தனையையும் இறைவன் கொடுத்து விடுவாரா என்றால்
அது டிஆர் தான். இயக்குனராக இருக்கலாம், எழுத்தாளராக இருக்கலாம். இயக்குனராக இருந்து கொண்டு இசையமைப்பாளராக இருக்கிறார் என்பது புதுமை. இசையமைப்பாளராக இருந்து கொண்டு கவிஞராக இருந்திருக்கிறார் என்பது புதுமை. ஆனால் அவர் எழுதிய வரிகளும் அருமை. என்ன டிஆர் மாதிரி அடுக்குமொழி பேசுகிறேனா என்று பார்க்கிறீர்களா? அவரை பற்றி பேசும்போது அவருடைய அடுக்குமொழியும் என்னுடைய மொழியில் வந்து சேர்ந்து விட்டது போல். உயிருள்ளவரை உஷா தமிழ் மொழியில் வெற்றி பெற்ற பிறகு கன்னடம், இந்தி மொழிகளில் ரீமேக் செய்யப்பட்டிருக்கிறது. இது ஒரு இயக்குனருக்கு கிடைத்த அங்கீகாரம். ஒரு திரைப்படம் அவர் மொழியில் எடுக்கப்பட்டு சிறப்பாக ஓடினால் மட்டுமே பிறர் மொழிக்காரர்கள் அதை தங்கள் மொழியிலும் எடுக்க விரும்புவார்கள். அந்த வகையில் டிஆர் முதல் நடித்த, அதாவது கதாநாயகனாக அவர் முதல் நடித்த திரைப்படம் வெற்றி பெற்றதால் தான் அது வேற்று மொழியிலும் ரீமேக் செய்யப்பட்டிருக்கிறது. ரீமேக் என்று சொன்னால் அந்த மொழி சார்ந்த நாயக நாயகிகள் அந்த படத்தில் நடிப்பார்கள். கதைக்கரு ஒன்றாக இருக்கும். ஆனால் பாத்திரங்களில் நடிப்பவர்கள் வேறு ஆட்களாக இருப்பார்கள். டப்பிங் செய்வது வேறு, ரீமேக் செய்வது வேறு. தெரியாதவர்களுக்கு மட்டுமே நான் கூறுகிறேன். தெரிந்தவர்கள் இது எதற்காக கூறுகிறேன் என்று கோவப்பட வேண்டாம். இப்படியாக உயிருள்ளவரை உஷாவில் நடித்து வெற்றி பெற்ற எங்களுடைய நாயகன் டிஆர் பின்னாளில் பல படங்களை, தங்கைக்கு ஒரு கீதம் போன்ற படங்களை கொடுத்து இயக்குனராக, நாயகனாக, கதை வசனகர்த்தாவாக, இசையமைப்பாளராக, கவிஞராக என்று பல்துறையிலும் அவர் செயல்பட்டு பல வெற்றி திரைப்படங்களை கொடுத்திருக்கிறார். இன்னொரு முறை அவருடைய தனிப்பட்ட விவரங்களை நான் உங்களுக்கு தருகிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரியாளவர். நன்றி, வணக்கம்.